அனைத்து கரும்பு விவசாயிகளுக்கும் அக்ரிவேலு சேனலின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா கரும்பில் வரக்கூடிய கோரை கிழங்கை எவ்வாறு கட்டுப்படுத்துன்ற வழிமுறைகள் தாங்க. இந்த கோரை கலையானது கரும்பு எவ்வளோ தூரம் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியுங்க. இந்த கலையானது கரும்பு பயிர் மட்டும் இல்லை, மற்ற கலைகளையும் வர விடாத தடுக்குங்க. இந்த கலையானது நம்ம வயலில் வந்துச்சு அப்படின்னா மண்ணில் இருக்க சத்துக்களை அதிக அளவு எடுத்துக்குங்க. அதனால் நம்ம கரும்பு பயிர் அவ்வளோவா எலும்பாது. அதுவும் ஆரம்பத்திலே இந்த களை வந்துருச்சுன்னா ரொம்ப சிரமப்படுங்க. வயல்லேருந்து இந்த கிழங்கை தனியாக பிரித்து எடுத்து பார்த்தோன்னா தெரியுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று பார்த்தீங்கன்னா செயின் மாதிரி லிங்கில் இருக்குங்க. இதில் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா எல்லா கிழங்குலேருந்தும் செடிகள் வந்திருக்காதுங்க. சிலது பார்த்திங்கன்னா மண்ணில் கிழங்காகவே இருக்கும். இந்த செயின் லிங்க் பார்த்தோன்னா 7-8 குடும்ப சில கிழங்குலாம் இருக்குங்க. சப்போஸ் நம்ம மருந்து அடிக்கிறோம் இல்லைனா ஆள்களை வச்சு களை ஊற்றுறோன்னா இது மேலே இருக்கிறத ஒரு செடியை வெட்டினா கூடமே கீழே இருக்க கிழங்குலேருந்து திரும்ப அடுத்த செடிகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த கோர கிழங்கை கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கரும்பு நடவு செஞ்ச 3வது நாள்லேருந்து 5வது நாளுக்குள்ளார அட்ரஸ்ன்ற களைக்கொல்லி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது மாதிரி கோர வர்ற வயலுக்கு மட்டும் இந்த புது கெமிக்கலான அத்தாரிட்டி நெக்ஸ்ட் இந்த களைக்கொல்லியை பயன்படுத்தலாங்க. இதில் 2 விதமான கெமிக்கல் இருக்குது. ஒன்று சல்ஃபெண்டசோன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா குளோமோசோன். அத்தாரிட்டி நெக்ஸ்ட்ன்ற கெமிக்கல் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 1 கிலோ ரெக்கமெண்டேஷனுங்க. இது எப்போ நம்ம வயலுக்கு தெளிக்கணும்னு பார்த்தோன்னா கரும்பு நடவு செஞ்ச 48 மணி நேரத்துக்குள்ளார இது பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. மணல் வயலாக இருந்ததுன்னா 24 மணி நேரத்துலேயே பண்ணலாம். கொஞ்சம் களிப்பாக இருந்தது அப்படின்னா ஒரு 48லேருந்து அதிகபட்சம் 72 மணி நேரம், அதாவது 3 நாளுக்குள்ளாரே பண்ணிங்கன்னா இதனுடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா வயலில் நல்லா ஈரப்பதமாக இருக்கணும். இந்த மேடு பள்ளங்கள்லாம் இல்லாத, இந்த கட்டிக்கிட்டி எதுவுமே இல்லை, எல்லா பக்கமும் நல்லா ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா இந்த மருந்து ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க. ஏன்னா இந்த மருந்தினுடைய வேலை பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி நம்ம வயலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மருந்து வேலை செய்யும். களைக்கொல்லியே ஏக்கருக்கு 1 கிலோ அளவுக்கு எடுத்து அது கூட ஒரு 4 லிட்டர் தண்ணியை கலக்கிக்குங்க. நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. ஏன்னா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கும், நல்லா கரையிற மாதிரி கரைய வச்சுக்கிங்க. அதை 20 பங்கு ஊற்றுற மாதிரி ரெடி பண்ணிங்க. ஏன்னா ஒரு டேங்க்குக்கு 1 டப்பா அது மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம கையில் வச்சுருக்க பார்த்தோன்னா 1/2 லிட்டர் டப்பா. சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம 20 டப்பா வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இந்த அத்தாரிட்டி நெக்ஸ்ட் களைக்கொல்லியை யூஸ் பண்ணும்பொழுது பேட்ரி ஸ்ப்ரேயரு இல்லைனா ஹேண்ட் ஸ்ப்ரேயர் தான் யூஸ் பண்ணணுங்க. கண்டிப்பாக பவர் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மருந்து பார்த்தோன்னா நம்ம வயலில் ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிருங்க. மண்ணில் படிஞ்சிட்டு தான் இந்த மருந்து நல்லா வேலை செய்யும். அதனால் நீங்கள் பேட்டரி ஸ்ப்ரேயர், ஹேண்ட் ஸ்ப்ரேயர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மருந்து அடிக்கும்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வயல் ஃபுல்லாக நல்லா ஈரப்பதமாக இருக்கணுங்க. அடுத்தபடியாக ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணணும். அப்போ தான் வயல் ஃபுல்லாக நல்லா படிகிற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வெளில வர முடியும். மற்றும் நடவு செஞ்ச 3 நாளுக்குள்ளார இந்த மருந்து அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அது மண்ணுடைய தன்மையை பொறுத்து முன்ன பின்ன மாற்றிக்கலாங்க. மணலாக இருந்ததுன்னா ஒரு 24 மணி நேரத்தில் அடிக்கலாம். ஒரு களிப்பாக இருந்ததுன்னா ஒரு 48லேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளார பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மருந்து நல்லா வேலை செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது இப்போது ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 4லேருந்து 5 நாளுக்குள்ளார திரும்ப இன்னொரு தண்ணி வைக்கணும். அந்த தண்ணி வைக்கிறதும் பார்த்திங்கன்னா நல்லா இதே மாதிரி தான், நல்லா ஈரப்பதமாக இருக்க மாதிரி நல்லா மேடு பள்ளங்களில் எல்லா பக்கமும் நல்லா ஏற்றி கட்டுற மாதிரி கட்டுங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மருந்து அவ்வளோ எஃபெக்டிவாக வேலை செய்யும். அது திரும்ப இப்போ கண்கூட பார்க்கலாம். இந்த களைக்கொல்லி அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வைக்கிற வரைக்கும் அந்த கோரக்கிழங்குலாம் முளைஞ்சி வந்துடும். முளைக்காதெல்லாம் இருக்காது, முளைஞ்சி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்காக காயும். அங்கங்கே ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம மஞ்சள் ஆகும் விட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கறிக்கிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம், இது கிழங்கு பார்த்தோன்னா செயின் மாதிரி இருக்கும், ஒன்றோட ஒன்று லிங்கில் இருக்கும், ஒன்று அழிஞ்சாலும் திரும்ப வந்துட்டுருக்கணும். ஆனால் இந்த மருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வரும்போது இந்த மருந்தினுடைய வீரியன் பார்த்தோன்னா 50 to 60 நாள் வரைக்கும் இந்த வயலில் இருந்ததுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது நடவு செய்ததுலேருந்து 15வது நாள் உள்ள வயல்.
அடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து 25 நாள் கழித்து பார்க்குறதுங்க. பாருங்கள், வயல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு தவிர மீதி எந்த பயிருமே இல்லை. எங்கேயோ 1, 2 பூண்டு மட்டும்தான் அங்கங்கே வந்துட்டுருக்குங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா 35 நாள் உள்ள கரும்பு பயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து 1, 2 வந்து தழை உள்ள செடிகள் இருக்குது, அருகு இருக்குது. அடுத்து வந்து கோரையும் அங்கங்கே 1, 2 தென்படுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அருகு பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக அதுவும் மாறுதுங்க. அதுவும் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். 1, 2 அருகு தான் எங்கேயாவது தங்குனா தங்கும், மற்றபடி அதுவும் இறந்துருங்க. கரும்பு பயிரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி களைகள் இல்லாத இருந்ததுன்னா கரும்புனுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம கிளப்படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அது வந்து கரும்பாக மாறுறதாகட்டும், ப்ளஸ் வந்து ஈல்டு வரைக்குமே நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த மருந்தை பயன்படுத்தி அனைத்து கரும்பு விவசாயிகளும் பயன்பெறுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Thanks to FMC Corporation.